இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நீலகிரி தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வருகை தந்து வளர்ப்பு யானைகளை பார்வையிட உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு இன்று அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. மேலும் காலை முதல் மதியம் 2 மணி வரை மசனக்குடியிலிருந்து உதகை செல்லும் வாகனங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு அவ்வழியாக வரும் வாகனங்கள் கூடலூர் வழியாக உதகைக்கு திருப்பிவிடப்படுகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானசேகர். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஞானசேகர். குடியரசு துணைத் தலைவர் வருகையை ஒட்டி அந்த பகுதியில் என்னென்ன போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன? விவரம். வணக்கம். நீலகிரி மாவட்டம் உதகைக்கு ஆளுநர் மாளிகையில் நடைபெறும் பல்கலைக்கழக துணை வேந்தர்களுடன் நடைபெறும் மாநாட்டில் பங்கேற்க துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நேற்று 2 நாள் பயணமாக உதகை வருகை தந்தார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை துணை குடியரசுத் தலைவர் முதுமலை தப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வருகை தந்தார். மைசூர் மற்றும் கூடலூரிலிருந்து உதகை செல்லும் வாகனங்கள் அனைத்தும் இதன் காரணமாக மசனக்குடி வழி செல்லாமல் மாற்றுப்பாதையில் செல்ல காவல்துறையினர் அறிவுறுத்தினர். முதுமலை தெப்பக்காடு சந்திப்பு சாலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போலீசார் உதகைக்கு செல்லும் வாகனங்கள் கூடலூர் வழியாக செல்ல அறிவுறுத்தியுள்ளனர். துணை குடியரசுத் தலைவர் இன்று காலை 9:30 மணிக்கு தெப்பக்காடு வருகை தந்து யானை முகாமிலும் பின்பு வனப்பகுதிக்குள் 10:30 மணி வரை சவாரி செல்கிறார். இதற்காக வனத்துறை வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளன. துணை குடியரசுத் தலைவர் வருகையால் முதுமலை தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாம் பகுதிகளில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.